ஹரி ஓம். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இன்று அனுவாகம் 11 ஸ்ரீ சமகம் தமிழில் மொழிபெயர்ப்பு. அதற்கு முன்னா தீர்காயுஷ்மான் பவ, ஸ்திரீபிய தீர்க்க சுமங்கலி பவ, சர்வவியாதி நிவாரண பிராப்திரஸ்து, சர்வ ஐஸ்வர்யம் அபிவிருத்திர் பவத்தோ. இன்று மகாசிவராத்திரி தினம். பகவான் சிவபெருமானுடைய ஆசீர்வாதங்கள் எல்லோருக்கும் இருக்கும் என்று நான் பிரார்த்திக்கின்றேன். எல்லோரும் இன்புற்று இருப்பது நினைப்பதை அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே. இந்த 11வது அன்பாகம் இதனுடைய ரிஷி சில புஸ்தகங்களை வசிஷ்டர்னு சொல்கிறாங்க, ருத்ரத்துக்கு அகஸ்தியர்பாங்க. நான் வசிஷ்டர் சில புஸ்தகத்தில் சொல்கிறாங்க, சில நடுவில் சில பேர் துர்வாசர், நாரதர், கௌதமர் அப்படின்னு வருது. ஆனால் நிச்சயமாக சொல்ல முடியாது. தேவதை ருத்ரன் தான். சந்தஸ் கட்யம்பனா. ஆனால் சில புஸ்தகத்தில் அனுஷ்டுப்பும் திருஷ்டுப்பும் 8 சிலபல் 11 சிலபலும் கம்பைன்ட், அதாவது சேர்ந்து இருப்பது, ஒருங்கிணைந்து இருப்பதாக கூறுகின்றார்கள். எப்படி வேணா இருக்கட்டும். இப்போ இந்த மந்திரம், அந்த 11வது அனுவாகத்துடைய அர்த்தம் என்ன? இது அழகாக கணித சாஸ்திரம், மேத்தமேட்டிக்ஸ் என்று கூறும் வகையில் ஆட் நம்பர் தியரி 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25, 27, 29, 31, 33 தேவர்களையும் 2 2ஆக ஆட் நம்பர். பிறகு 4, 8, 12, 16, 20, 24, 28, 32, 36, 40, 44, 48 என்று 4 4ஆக சேரும்படியாக அதை அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் என்று கூறுவார்கள். 2 அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், ஒன்று ஆட் நம்பர் தியரி. எல்லாமே ப்ரோக்ரஷன் ஆஃப் 2, 2உடைய ஏறும் வகையில் அது கூறிக்கொண்டிருக்கின்றது. இது 4, 33க்கு பிறகு 4. இதனுடைய அர்த்தம் என்ன? ஏன் அந்த ஆட் நம்பர் தெரியுது? இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த ஆட் நம்பர் தியரிங்கிறது 1, 3, 4. 4உடைய ஸ்கொயர் ரூட் என்ன? 2. 4 அப்புறம் பஞ்சதசமேன்னு ஒரு 4 தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். 4 5 எவ்வளவு? 9. 9னுடைய ஸ்கொயர் பாகம் 3. அப்புறம் பஞ்சசமே சப்த 7. 9 7 எவ்வளோ? 16. 16உடைய ஸ்கொயர் ரூட்டு 4. 4 4 16. இப்படி அப்படி போய்கிட்டு அப்புறம் சதசிரஷ்டமே ஸ்டௌச்சமே 4 8 12 4 4 ஏற்றிக்கொண்டு போகிறார்கள். 4 என்றது என்பதென்றால் பௌத்த சாஸ்திரத்தில், இயற்பியல் சாஸ்திரத்தில், ஃபிசிக்ஸில், அஸ்ட்ரோஃபிசிக்ஸில் ஸ்டாண்டர்ட் மாடல் என்று கூறுவார்கள் ஆங்கிலத்தில். ஸ்டாண்டர்ட் மாடல் எயின்ஸ்டீனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வடிவம். அதாவது அது பிரபஞ்சத்தை விளக்குகின்றது விஞ்ஞான ரீதியாக. என்னெல்லாம் அந்த ஸ்டாண்டர்ட் மாடலில் 4 இருக்குது? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், காந்த சக்திகளுடைய சக்தி, இழுப்பு சக்தி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஸ்ட்ராங் அணுசக்தினா எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ங்கிறது உங்களுக்கு தெரியும். லைட்டு, வெளிச்சத்தில் வருகின்ற 7 ஸ்பெக்ட்ரம், அது வெளிச்சத்தினால் வருகின்ற சக்தி, மேக்னெட்டிசம் காந்த சக்தி. கிராவிட்டி இழுப்பு சக்தி. நம்ம நின்று இருக்கோம்னா அது எர்த்தினுடைய, நம்ம பூமியுடைய இழுப்பு சக்தி இருப்பதனால் நின்று இருக்கோம். ஏன்னா காற்றுல அப்படியே மிதந்து கொண்டு இருப்போம். ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ், சக்தி வாய்ந்த அணுசக்தி என்றால் நம்முடைய ஆட்டம் இருக்கு இல்லையா, அணு, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு உறுப்புகளும் சப் ஆட்டம்ஸ்னு கூறுவார்கள். அதெல்லாம் ஒழுங்காக ஒருங்கிணைந்து ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்றால் இந்த ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வேணும். தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் கிரகங்கள் ஒன்று பக்கத்தில் போகிறச்ச ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் இருந்தால் ஒன்று இடிச்சுக்கும். அது அப்படியே அந்த மாதிரி வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் நிறைய இருக்குது. இது 4 சக்திகள் தான் உலகத்தில் இருக்குது என்று எயின்ஸ்டீன் அங்கீகரிக்கின்றார். அதனால தான் இந்த சிவனுடைய ருத்ரதாண்டவம், அவர் ருத்ரதாண்டவம், அவருடைய நடன சபாபதி தான் அவர். அதை கண்டு வியந்து போனால் ஒரு வாட்டி நான் நிறைய கூறியிருக்கின்றேன். யார்? ஃப்ரிட்ஸ் ஆஃப் கேப்பரா என்று LHC, இப்போ வியன்னாவில் இருக்கிற பெரிய ஒரு விஞ்ஞான கூடாரத்தை அவங்க நியமிச்சிருக்காங்க. உலகம் எப்படி தோன்றியது, எந்த ஆதி காலங்கள்லாம் அதை ஆராய்ச்சி செய்வதற்காக. அதனுடைய தலைமை ஆசிரியர், தலைவனே ஃப்ரிட்ஜ் ஆஃப் கேப்பரா. அவன் கலிஃபோர்னியாவில் பீச்சில் உட்காந்துட்டு இருக்கும்போது ஒரு புதிய சக்தி, அவன் ஏதோ உலகம் உருண்டு பெறலற மாதிரி ஒரு சக்தி அவன் மனதில் உண்டாக, அது என்ன சக்தியாக இருக்குன்னு அவன் ஆராய்ந்து பார்க்க, இது சிவனுடைய ருத்ரதாண்டவம், இந்து மதத்தில் கூறப்படுகின்ற சிவனுடைய ருத்ரதாண்டவம் என்று அவன்
நிர்ணயம் பண்ணுறான், அவன் எழுதுகிறான். என்ன அவன் புஸ்தகம் பேர் டாவோ ஆஃப் ஃபிசிக்ஸ். அவன் மட்டும் சொல்லலை, நீங்கள் கார்ல் சீகன் ஒருத்தர், நீங்கள் 1980 காஸ்மாஸ்னு தொலைக்காட்சியில் ஒரு தொடர்ச்சி ஒரு சீரியல் வந்துட்டு இருந்தது. அதில் அவன் எவ்வளோ அழகாக சொல்லுறான், எப்படி இந்த ஹிந்துக்கள் வந்து அவங்களுடைய அந்த கால நியமங்களில் எவ்வளோ அழகாக கணிச்சிருக்காங்க டைம், காலத்தை. பிரம்மாவுடைய 8.6 பில்லியன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதில் அது மீண்டும் அதை நான் என்ன சொல்லுவோம் தமிழாக்கமாக நம்ம இந்திய நம்பர்களில் 8.6 பில்லியன் இயர்ஸ் கரெக்டாக கால்குலேஷன் வருது. நான் என்னுடைய புஸ்தகம் எ சர்ச் இன் சேக்ரெட் ஹிந்துவிசம் முதல் புஸ்தகம் நான் பிரசுரித்த புஸ்தகத்தில் எல்லாம் விளக்கி இருக்கின்றேன். அது இப்போ இது கிண்டில் அமேசான், அதாவது வடிவம் ஆன்லைன்லேயே உங்களுக்கு பார்க்கலாம். $1 என்னவோ தான் போடுறான், இல்லைன்னா கூகுள் புக்ஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு பார்க்கலாம். எல்லாம் விளக்கியிருக்கின்றேன் அதில். எப்படி இவர் மட்டும் இல்லை, வால்டேர், ஐன்ஸ்டீன், கணக்க கற்றுக் கொடுத்தவர்கள் இந்தியர்கள் என்கிறார்கள். மிக அதிசயம். இது நம்ம எப்படி வருது, அதான் அந்த நம்பர் தேரி. இது நான் முதல்ல மந்திரத்தை கூறிவிட்டு பிறகு நான் உங்களுக்கு மொழிபெயர்க்கின்றேன். எல்லாமே 1, 3, 5, 7 இது ஒன்றும் பெரிய மொழிபெயர்ப்பறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் நடுவில் நிறுத்துறேன் வேணும். ஓம் ஏகாச்சமே தஸ்ரச்சமே பஞ்சச்சமே சப்தச்சமே நவச்சமே ஏகாதசச்சமே த்ரயோதசச்சமே பஞ்சதசச்சமே சப்ததசச்சமே நவதசச்சமே एकविगुंसतिश्च मे त्रयोविगुंसतिश्च मे पञ्चविगुंसतिश्च मे सप्तविगुंसतिश्च मे नवविगुंसतिश्च मे एकत्रिगुंसच्च मे त्रयस्त्रिगुंसच्च मे चतस्रश्च मे ष्टौ च मे द्वादश च मे षोडश च मे विगुंसतिश्च मे चतुर्विगुंसतिश्च मे ष्ठाविगुंसतिश्च मे द्वात्रिगुंसच्च मे चत्वारिगुं सच्च मे चतुश्चत्वारिगुं सच्च मे ष्ठाचत्वारिगुं सच्च मे वाजश्च प्रसवश्च पिजश्च क्रतुश्च सुवश्च मूर्धा च व्यस्नियश्चान्त्यायनश्चान्त्यश्च भौ वनश्च भुवनश्चाधिपतिश्च एकः एका एकं. संस्कृतத்தில் पुल्लिङ्गं ஸ்திரீலிங்கம், ஆண்பால் பெண்பால், நபும்சகலிங்கம் இப்படின்னு சொல்லுவாங்க. நடுத்தர இதில் ஏக்கா எப்பவுமே ஸ்திரீலிங்கத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா 4 வரைக்கும் ஸ்திரீலிங்கம் இருக்கும் சம்ஸ்கிருத்தில். 5லேருந்து பஞ்சமத்துலேருந்து இதாக இருக்கும், ஒரே லிங்கம் தான். ஏன் எடுக்கிறாங்க ஏக்கா திஸ்ரஹலாம்? சக்தி, ஆதிபரா சக்தி ஸ்திரீ. ஏகாச்சமே திஸ்ரஷ்டமே 1 3ஆச்சா, ஏகாச்சமே திஸ்ரஷ்டமே பஞ்சச்சமே சப்தச்சமே. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும். 1 3 5 7 1 3 4 4உடைய ஸ்கொயர் ரூட்டு 2, அப்புறம் 4 5 பஞ்ச 9 9உடைய ஸ்கொயர் ரூட்டு 3 சப்த 9 7 16 16உடைய ஸ்கொயர் ரூட்டு 4 சப்த. இப்போ ஏகாச்சமே திஸ்ரஷ்டமே பஞ்சச்சமே சப்தச்சமே நவச்சமே. சப்தம் 9 7 9 16 4 சப்தச்சமே நவச்சமே. அப்போது 16 9 25க்கு 5 ஸ்கொயர் ரூட்டு. ஏகாச்சமே திஸ்ரஷ்டமே பஞ்சச்சமே சப்தச்சமே நவச்சமே ஏகாதசச்சமே 11 16 11. இது இப்படியே போய்கிட்டு இருக்கும். உங்களுக்கு நீங்களே கணக்கு போட்டுக்கலாம். 25 11 ஏகாதசம் 11 25 பார்த்தோம் நம்ம. 25 11 36க்கு 6. இப்போ 36 அப்படியே வச்சுக்கோங்க. ஏகாதசச்சமே த்ரயோதசச்சமே. இப்போ 36 வச்சு த்ரயோங்கிற 13 13 அப்போ 36 13 49 ஸ்கொயர் ரூட்டு 7. அப்போ 1 3 1 2 3 4 5 6 7 அப்படி போயிட்டு இருக்கோம். அங்கே வந்து ஏகாதசமே 1 3 5 7 9 11 த்ரயோதசச்சமே பஞ்சதசச்சமே பஞ்ச 49 15 64க்கு 8 ஸ்கொயர் ரூட்டு. இப்படி 33 வரைக்கும். பஞ்சதசமே சப்ததசமே 17 17 சப்ததச சப்த 7 தச 10 17. ஸோ சப்ததசமே நவதசமே 19 ஏகவிகும்சதி 21 த்ரயோவிகும்சதிஷ்ச மே அதெல்லாம் எனக்கு வேணுங்கிற ச அண்ட் மே டு மீ ஆர் ஃபார் மீ எனக்காக. சப்ததசமே நவதசமே ஏகவிகும்சதி விகும்சதிங்கிற 20 ஏகவிகும் 21
ஏகவிகும்சதிஷ்ச மே த்ரயோவிகும்சதிஷ்ச மே 23 பஞ்சவிகும்சதிஷ்ச மே 25 சப்தவிகும்சதிஷ்ச மே 27 நவவிகும்சதிஷ்ச மே 29 ஏகத்ரிகும்சத் 31 திரிகும்சது 30 30 ஏகத்ரிகும்சது 31 ஏகத்ரிகும்சச்ச மே த்ரயஸ்திரிகும்சச்ச மே 33 இந்த 33 வரைக்கும் நிறுத்திண்டு சதஸ்ரஸ்ச மே சதஸ்ரஹங்கிறது 4 சத்வாரக சதஸ்ரக சத்வாரின்னு வரும். ஆண்பால் பெண்பால் நபும்சகலிங்கம் நியூட்டர் ஜெண்டர் சதஸ்ர அது ஸ்ரீலிங்கத்திலாம் வர எடுத்துன்னு போகிறோம். அதான் சொன்ன 4 வரைக்கும் ஸ்ரீலிங்கத்தில் இருக்கும் நம்பரில் எண்களில். சதஸ்ரஷ்ட மேஷ்டவ் 8 4 8 இப்போ 4ல் ஏறுறது நம்பரை பார்த்தீங்களா 4 4க்கு அப்புறம் 8 சதஸ்ரஷ்ட மேஷ்டவ் சமே 8 துவாதசக 12 ஷோடசக 16 விகும்சதி 20 சதுர்விகும்சதி 24 ஷ்டாவிகம் 28 துவாத்ரிகும் திரிகும்சத்து 30 துவாத 32 28க்கு அப்புறம் அஷ்டாவிகும்சதி 28 துவாத்ரிகும்சத்து 32 ஷட்ரிகும்சத்து 36 சத்வாரிகும்சத்து 40 சதுஷ்சத்வாரிகும்சத்து 44 அஷ்டாச்சத்வாரிகும்சத்து 48 இது வரைக்கும் போகிறதா எல்லாம் இந்த 4லேருந்து 8 12 16 20 24 28 32 36 40 44 எல்லாம் 4 4ஆக ஏற்றுறாங்க. என்னது ஸ்டாண்டர்ட் மாடல் ஐன்ஸ்டீன் ஃபிசிக்ஸோடைய இது காஸ்மாலஜி. பிரபஞ்சத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய சிவபெருமானால் உண்டாக்கப்பட்ட இந்த அகண்ட பிரபஞ்சத்தை பற்றி வர்ணிக்கக்கூடிய வேத மந்திரங்கள் தான் இது காஸ்மாலஜி. 4 4 ஏன் 5 5 எடுத்துக்கலாமே, 6 6 எடுத்துருக்கலாமே, ஏன் எடுக்கலை? ஏனென்றால் ஸ்டாண்டர்ட் மாடலில் 4 சக்திகள் குறிப்பிட்டிருக்கின்றார் ஐன்ஸ்டீன். என்னெல்லாம்? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஆங்கிலத்தில் காந்த சக்திகளும், சூரிய இந்த கரண்ட்டு மின்சார சக்திகள்லாம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ், கிராவிட்டி காந்த சக்தி இழுப்பு சக்தி, வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் மெலிவான நியூக்ளியர் அணு சக்தி, ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ் வேகமான அழுத்தமான அணுசக்தி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் தான் உங்களுக்கு இந்த மேக்னெட்டிசம் வருது, மேக்னெட்டிக் கரண்ட்டு லைட் இருக்குல்ல உங்களுக்கு, அதுக்கு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ரேஸும்பாங்க ஆங்கிலம் 7 இருக்கா இல்லையா? சப்தத்தை என்னெல்லாம் காமா ரேஸு, எக்ஸ் ரேஸு, அல்ட்ரா வயலட் ரேஸு, விசிபிள் லைட்டு, இன்ஃப்ராரெட் ரேஸு, காஸ்மிக் இது ரேடியோ வேவ்ஸு, மைக்ரோ வேவ்ஸ்னு இருக்குது 7 இருக்குது. நீங்கள் போட்டு பாருங்க. அதெல்லாம் வர்ணிக்கக்கூடியது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் தான். கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் கருங்குழி எங்கே அர்த்துக்கு இந்த பாலைவனம் மில்கி வே என்கிற மண்டலத்தினுடைய நடுவில் இருக்கப்பட்ட அந்த கருங்குழிக்கு கிராவிட்டி சக்தி இருக்குது. கிராவிட்டி காந்த சக்தி இழுப்பு சக்தி இருப்பதினால்தான் நம்ம உலகம், நம்ம சூரியன் அவனுடைய 9 குழந்தைகளோட அதை சுற்றி வரான். இல்லைன்னா எங்கேயோ போயிருப்பான். சூரியனுக்கும் காந்த சக்தி இருக்குது, அதனால தான் உலகம் சூரியனை சுற்றி வருது. இல்லைன்னா அவனுக்கு காந்த சக்தியோட நம்ம உலகம் எங்கேயோ போயிருக்கோம். இருட்டில், காட்டில், குளிர்ச்சியில் போயிருக்கோம், வெப்பமே இருக்காது, அவ்வளோதான். ஸோ காந்த சக்தி முக்கியமானது. அணுசக்தி ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். ஒரு அணுக்குள்ள எம்பிரியோ கூட ஆட்டம், ஒரு அணுக்கு ஆட்டம்க்கு உள்ள நியூக்ளியஸ் என்ற மூலம், முட்டைக்கு நடுவில் எல்லோ மஞ்சள் இருக்கும் இல்லையா, அது மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே தான் அதுக்குள்ளே இருக்க ப்ரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸு வெளியில் எலக்ட்ரான்ஸ்லாம் இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறது ஸ்ட்ராங் நியூக்ளியர் ஃபோர்ஸ். இல்லைன்னா எல்லாம் அப்படியே புஷ்னு போயிடும், மேட்டரே இருக்காது, பொருள்களே இருக்காது, பொருள்கள் இல்லாமல் போகிவிடும். வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்னால் கிரகங்கள் பக்கத்தில் ஒரு வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் இருக்குது. அதனால் அப்படி பக்கத்தில் கிராவிட்டி வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் அது இடித்து ஒன்று இழுத்துக்கும், அப்படி இருக்காது. அதனால் அது வீக் நியூக்ளியர் ஃபோர்ஸ் என்று கூறுகின்றார் ஐன்ஸ்டீன். 4 ஃபோர்ஸ் தான். அந்த 4 ஃபோர்ஸ் தான். ஏன் இது சிவபெருமான் ருத்ரதாண்டவம் உலகத்தின் அதிபதி, அதை வர்ணிக்கக்கூடிய விதத்தில் 4 4 ஏற்றுறாங்க. சதஸ்ரஷ்டமே ஷ்டௌச்சமே துவாதசமே 12 ஷோட 16 விகும்சதி 20 33க்கு அப்புறம் பிறகு 33 வரைக்கும் அந்த தேவன்மார்களுடைய சக்தி, அதான் 33 நிறுத்திக்கிறாங்க. 48 கடைசியில் நிறுத்திக்கிற காரணமே 6 × 8 48. 6 வேத காலங்களில் 6 காலங்கள். ஹேமந்த ருதோ, வருஷ ருதோ, சிசி ருதோ, கிரீஷ்ம ருதோ அப்படின்னு காலங்கள் இருக்குது. ஒரு 2 மாதமாக 12 மாதத்துக்கு 6 காலங்கள் இருக்குது. குளிர்காலம், சூடு காலம், வருஷ காலம், இதமான காலம், வருஷ ருதோ, ஹேமந்த ருதோ அப்படின்னு நிறைய காலங்கள் இருக்குது. சிசி ருதோ, ஷரத் ருதோ,
அஷ்ட திக் இருக்குது ஆக்சுவலி. 4 டைரக்ஷன்ஸ் இருந்தாலும் அஷ்ட திக் பாலம் இருக்குது. இப்போ நார்த், வடக்கு, நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட் இருக்கா இல்லையா? அந்த கணக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 வரும். 6 8 40. இந்த ஸ்ரௌதம் ஸ்மார்த்தம் விஹீத நித்திய கர்மங்கள்லாம் இந்த ஸ்ரௌதத்தில் ரிச்சுவல்ஸ்லாம் வேதத்தில் நிறைய வரும். அந்த 48 அதான் 40ஓட நிறுத்திக்கிறாங்க. 33ஓட அந்த பக்கம் 2 ஏறும்படி 33ஓட நிறுத்திவிட்டு பிறகு 4 ஏற்றுகின்றார்கள். 48 வரை நிறுத்தி விடுகிறார்கள். 33 தேவர்மான்களை குறிக்க, அவர் சக்திகளை, ஃபோர்ஸஸ் ஆஃப் நேச்சர், பிரபஞ்சத்தின் சக்திகள். ஸோ அப்படி வரைக்கும் அழகாக வருது அது. அதுக்கப்புறம் வாஜகங்கிறது புஷ்டி. வாஜஸ்ட அந்த சாலாம் சொல்லிட்டேன் நான். விசர்க்கம் வருது, அந்த 2 புள்ளி இங்கே பதிலாக சேர்த்துட்டாள்னா சேவை சேர்த்துட்டாள்னாக்கா வாஜஸ்ச, அந்த சே வரதுனால வாஜஸ் சா வரும். வாஜஸ்டமே எனக்காக வாஜஸ்டமே பிரசவங்கிறது பெண்கள் பிரசவிக்கிறார்கள். உயிரினங்களை உற்பத்தி செய்தல், அதான் அர்த்தம். வாஜஸ்ச பிரசவஸ்சா அபிஜஸ்ச, அபி ஆல்சோ. அப்புறம் ஜஹ, அபி ஜஸ்ச, ஜஹ ப்ளஸ் ச, ஜஸ்ச. ஜஹங்கிறது லிவிங் பீயிங்ஸ், உயிரினங்கள். வாஜஸ்ச பிரசவஸ்சா அபிஜஸ்ச கிருத்து, பண்ணப்பட்டவர், த டூயர். கிருன்னு ஒரு தாத்து இருக்கு, 2. அந்த கிருல தூண் பிரத்யம் போட்டால் கிருத்துன்னு வரும். ஆனால் அந்த கிரா எப்படின்னா வேதத்தில் அது ராவாயிடும். அந்த ரா மாறிடும். அதாவது வேதத்தில் சில ஃபொனட்டிக் சவுண்ட்ஸ் இருக்குது. சப்தத்தினுடைய அடிப்படையில் சில பொருள்கள், இப்போ உதாரணமாக கிராவம் வருது, கிரத்துன்னு மாறுது. அதான். ஆனால் தாத்து குரு, இதுதான் வியாக்கரணம். ரொம்ப அடியில் ரொம்ப சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்போ நேரம் இருக்காது. கிரத்துங்கிறது டூயர், பண்ணப்பட்டவர், செய்தது. வாஜஸ்ச பிரசவஸ்சா அபிஜஸ்ச கிருத்துஸ்ச சுவஹ, எல்லா உலகங்களும் சுமங்கலமான உள்ள சுவஹ. வாஜஸ்ச பிரசவஸ்சா அபிஜஸ்ச கிருத்துஸ்ச சுவஸ்ச. மூர்தாங்கிறது தலைக்கு மேலே வைக்கிற கிரீடா, மூர்தாலாம் சொல்லுவாங்க. ஆனால் இது மூர்தா இந்த இடத்துல குறிக்கப்பட்டது உலகம் மேலே, டாப் மோஸ்ட் பாயிண்ட், மிக உயர்ந்த இடம். மூர்தாச்ச வியஸ்னியஹ, வியஸ்னியஸ்சாந்தியனஸ்சாந்தியஸ்ச, இவ்வளோ பெருசாக வருதா? வியஸ்னியங்கிறது வி ப்ளஸ் அஷ். விங்கிறது ஒரு உபசர்க்கம். விஹீனம் விசேஷம். அந்த வி அந்த சேஷத்துக்கு பிறகு ஒரு பவித்திரமான ஒரு அர்த்தத்தை கொடுக்கறது. விஹீனம், ஹீனம் பலஹீனம் தான், அதே தான் விஹீனம். அது ஒரு அழுத்தம், கிரேட்டஸ்ட், அது உபசர்கா தள்ளி வச்சுருக்கோம். அஸ்ஸுங்கிற தாத்துக்கு 2 அர்த்தம் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. ஒன்று சாப்பிட்றது, அகம் அஷ்னா மீனை நான் சாப்பிட்றேன். அனஷ்னன்னு அஸ்திங்கிறார் யமதர்மராஜா நச்சிகேனை பார்த்து. 3 நாளைக்கு நீ இருக்கப்பா, அனஷ்னன்னு சாப்பிடாமல் இருந்து கொண்டு இருக்கின்றாய். சத்ரு பிரத்யேக அஷ்னன்னு அன் போட்டாச்சுன்னா மாற்று, சாப்பிடாமல். அஸ்ஸுன்னு ஒரு அர்த்தம், அந்த மாதிரி சாப்பிட்றது. அஸ்ஸுன்னு இன்னொரு அர்த்தம், எல்லா இடத்துலையும் இருப்பது. வியாபி, சர்வ வியாபி, பர்வேடு, டு கோ எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் இருத்தல், போகுதல். நான் அதை தான் எடுத்துக்கிறேன், எல்லா இடத்துலையும் இருப்பது. ஆனால் சரியாக பார்த்தா உங்களுக்கு என்ன வரும்? கிருதந்த பிரத்யம், அணியர் பிரத்யத்தில் அணியர் நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க வேண்டும்னு சொல்கிற மாதிரி வருது. வியஷ்னியாகன்னு வருது. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்க, வியஷ் ப்ளஸ் நிய போடும்பாங்க, வியஷ்னி. அது தப்பு. இது வியசனியாக தான் வரும். கிருதந்து பிரத்யத்தில் வி ப்ளஸ் அஷ் ப்ளஸ் அணியர் போட்டிங்கன்னா, மாணவர்களுக்காக கூறுகின்றேன், வியசனீய. ஆனால் எப்படி வியஷ் அந்த இஷ்னு வருதுன்னா, இது வேதங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சலுகைகள். சப்தத்தின் அந்த மீட்டர் செட் ஆகும். நிறைய சொல்கிறீங்கல்ல, அந்த மீட்டர் செட் ஆகும், அந்த ராகம் செட் ஆகணும். அதுக்காக வியஸ்னியஸ்சாந்தியாய நஸ்சாந்தியஸ், வியஸ்னிய அந்திய ஆயன, ஃபைனல் பாத், கடைசி போகும் வழி சிவருமான் காலடி தான். அந்திய ஆயனன்னு பிரிக்கணும். அந்திய கடைசியில் இருக்கக்கூடிய, அந்தன்னா என்ன? கடைசி, ஃபைனாலிட்டி, முடிவு. ஆயனகிறது வருதல், போகுதல், 2 இருக்கலாம். ஆயாந்து பிதரக நம்ம சொல்கிறோம். ஆனோபத்ராக கிருதவோயந்து விஸ்வத்தக. ஆயாந்து நக, ஆனோகம் ஆ ப்ளஸ் நகாவை பிரிக்கணும். நகங்கிறது அஸ்மத் சப்தத்தினுடைய துதியா விபக்தி. அஸ்மான்னு வரலாம், நக டு அஸ், எங்களுக்கு. ஸோ அது ஆயாந்துன்னு அப்படி பிரிக்கணும். அதே மாதிரி இந்த ஆயனக வருது டு கம் டு கோ, வருதல் போகுதல்னு அர்த்தம் தான்.
ஃபைனல் பாத் அந்திய வியஸ்னியஸ்யாந்தியா யனஸ்யாந்தியஸ்ய வியஸ்னி எஸ்யாந்தியாய அந்திய ஆயனஹ அந்திய த ஃபைனாலிட்டி அது சேர்த்து வருஷம் அப்படி தான் வரும். வியஸ்னியஸ்யாந்தியா யனஸ்யாந்தியஸ்ய அப்படின்னு வரும். அந்தியஸ்ய அந்தியங்கிறது லாஸ்ட். த லாஸ்ட் ஆஃப் த ஃபைனல் பாத் ஐ எம் கோயிங். அதான் அர்த்தம். கடைசி வழி நாம் போகும் அந்த கடைசி பாதி, இந்த கடைசி இந்த முடிவு நாம் போகும் இந்த கடைசி பாதையில் எனக்கு வரணும் அப்படின்னு அர்த்தத்தில் தான் வரும். வியஸ்னி எஸ்யாந்தியா யனஸ்யாந்தியஸ்ய பௌவனக புவனக ரெண்டும் ஒன்று தான். புவனங்கிறது வீடு, இருத்தல், சொத்து, பொருள், இப்போ இருக்கப்பட்ட பிரபஞ்சம். பௌ வந்து பிலாங்கிங் டு தட், அதனுடைய உலகத்தினுடைய பர்டைனிங் டு த புவனம் இஸ் பௌவனம். அந்த ஊ வந்து ஔவாயிடும். பூதான் தாத்து. பூதாத்துனா டு பி எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம். பூ அது வன் போட்டச்சுன்னா புவனம் வரும். த பௌ வந்து ஊ பிகம்ஸ் அவு பை த விருத்தி அண்ட் தி அதர் ரூல்ஸ். வேறு சில நியமங்களினால், வியாக்கரண நியமங்களினால், வியாக்கரண சாஸ்திரங்களினால் அந்த புவனம் வந்து பௌவனம் வரும். அவ்வளோதான். ஆனால் பௌவனம் அர்த்தம் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், சிறிது வேறு. புவனங்கிறது புவனம், பவான், மாளிகை, வீடு, உலகம், புவனம். பௌவனம்னா அதனுடையது, அதனுடைய சாறுபட்டதாக இருப்பது பௌ. இந்த ஊ பிகம்ஸ் அவு. அதையும் சேர்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். புவனமும் இல்லை, அந்த புவனத்துக்கு சார்த்தப்பட்ட சார்புடையதாக இருக்கக்கூடிய பொருள்கள் பௌவனம். புவனஸ்ச பௌவனஸ்ச அவ எப்படி வரும்? வாஜஸ்ச பிரசவஸ்ச பிஜஸ்ச க்ரதுஸ்ச சுவஸ்ச மூர்தா ச வ்யஸ்னியஸ்யாந்தியா யனஸ்யாந்தியஸ்ச பௌவனஸ்ச புவனஹ ச அதிபதிஹி. அதிங்கிறது ஒரு உபசர்க்கம். அதிகச்சந்தி, ரொம்ப நாலேஜாக உடையவன் அதிகச்சதி அப்படிம்பாங்க. அதிபதி. பதிகிங்கிறது எஜமானன், ஓனர். ஒரு பெண்ணுடைய பதி கணவன். அதிபதி விவரமுடைய ஓனர், விவரமுடைய எஜமானர், சொந்தக்காரர். இது எல்லாவற்றுடைய விவரமுடைய சொந்தக்காரர் நானாக இருக்க வேண்டும். அதாவது இந்த உலகத்தை இந்த ஆட் நம்பர் தியரின்னு சொல்கிறாங்க இல்லையா, 1 3 5 7. ஏன்னா அந்த 1 3 5 7 அந்த தியரியில் வந்து 1 + 3 4 √2 4 6 8 அப்படியும் போகிறது. இது தவிர அதுக்கப்புறம் 33 வரை நிறுத்திட்டு அப்புறம் பிரபஞ்சத்தை பற்றி விளக்குகின்றார்கள். கணக்கு மூலமாக, கணித சாஸ்திரம் மூலமாக விளக்கிவிட்டு அதுக்கெல்லாம் அந்த வாஜக பிரசவக அதிபதி எல்லாமே எனக்காக வந்து சேரட்டும், என்னுடையதாக இருக்கட்டும், நான் உன்னுடையது ஐக்கியமாகி விடுகின்றேன் என்ற ஒரு அர்த்தம். அந்த அர்த்தம் இங்கே மந்திரங்களில் வரவில்லை. அதுதான் என்னுடையதாக இருக்கட்டும், எனக்காக இருக்கட்டும்னு சொன்னால் அதனுடைய அர்த்தம் அதுதான். வாஜக பிரசவக, வாஜஸ்ச பிரசவஸ்ச அபிஜக ஜக லிவிங் பீயிங்ஸ், உண்டாக்குதல், உயிரினங்களை உண்டாக்குதல். அப்பி ஆல்சோ ஜக உயிரினங்கள். வாஜஸ்ச பிரசவஸ்ச அபிஜஸ்ச க்ரதுஸ்ச இப்படியாக இந்த மந்திரங்கள் போகின்றது. இந்த மந்திரங்களுடைய விசேஷமே இதுதான். பல கால் சீகனாக இருந்தாலும் சரி, வோல்டயராக இருந்தாலும் சரி, ஐன்ஸ்டீனாக இருந்தாலும் சரி, ஓப்பன்ஹைமராக இருந்தாலும் சரி, பகவத்கீதா, எல்லாருமே இந்த ஹிந்து ஃபிலாசபி நான் இப்போ வெளிநாட்டில் நான் படிக்கிறச்ச பல யூனிவர்சிட்டியில் போயிருக்கேன். ஃபிலாசபி தத்துவ ஞான விபாகங்களில், லைப்ரரியில், நூலகத்தில், ஒரு நூலகத்திலேயாவது ஹிந்து ஃபிலாசபி இந்த மாதிரி பகவத்கீதா, உத்தவகீதா, பாகவதம், மகாபாரதம், திரிபுர ரகசியம், அஷ்டவக்கர இது இல்லாமல் பார்க்கவே முடியாது. அவங்களுக்கு நம்மளை விட ரிக்வேதம் தெரியும், அந்த ஃபிலாசபி. ஆனால் இங்கே வந்து உங்களுக்கு குரான் தான் வேணும், பைபிள் தான் வேணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஃபிலாசபி டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஃபிலாசபி தான். அதாவது இந்த தத்துவ கியானம், எல்லா மதமும் ஒன்று தான். ஆனால் அந்த தத்துவ கியானம் ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய, பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த மதத்தில் மிக மிக அது இன்னும் இருக்குது. பேச போனால் பேசிகிட்டே போகலாம். நீங்கள் தயவுசெய்து என்னுடைய புஸ்தகத்தை படிக்க. சர்ச் இன் சீக்ரெட் ஹிந்துயிசம், காஸ்மிக் கோட் இஸ் இல்யூஷன், டூ யூ ரியலி டை, த டிவைன் ஆந்த்ரப், நிறைய எழுதியிருக்கேன் நான். இதெல்லாம் இருக்கும் அதில். கொஞ்சம் படித்தேனாக்கா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். விமர்சனமும் நீங்கள் அனுப்பலாம். அது இப்போ நிறுத்திக்கொள்கிறேன் 11வது. அடுத்தது இடாதே பகூர். அது வரைக்கும் தயவுசெய்து என்னுடைய சேனலை நீங்கள் பதிவு செய்வீர்களே ஆனால் தொடர்ச்சியாகவே என்னுடைய பிரசங்கங்கள் வந்து கொண்டிருக்கும், என்னுடைய சொற்பொழிவுகள் வந்து கொண்டிருக்கும்.
அதுவரைக்கும் பூயாத் தாவத் சுபமங்கலம் ஹரி ஓம்.